பாவனை எல்லாம் பண்ணாதீங்க கேசவன். ஆக்கறதுக்கு நீங்க பிரம்மாவும் இல்ல, அழிக்கிறதுக்கு நீங்க சிவனும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சாதாரண ஜந்து. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கும். நாங்க சண்டை போட்டுப்போம், அப்புறம் சேர்ந்துப்போம். எங்க அம்மாவை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் அவளோட அண்ணன் வெல்விஷர். எங்க அம்மாவுக்கு நான் பொண்ணு, நான் பாப்பேன். நீ என் பிள்ளையாடா. பெத்த அம்மாவை பத்தி கண்ட நாய்ங்க கிட்ட தப்பு தப்பா பேசியிருக்கியே, உனக்கு இது அடுக்குமாடா? அம்மா சும்மா இது உண்மையா? என்னால நம்பவே முடியல. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ராஜேஷ் கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சு வீட்ல டின்னர் கொடுத்து ராஜேஷ்க்கு தினமும் வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு போய் உங்க மாமனாரும் ராஜேஷும் நினைச்சது நடந்துடுச்சு. ஐயோ, சத்தியமா நான் அந்த நினைப்புல. ஐம் சாரி ரேகா. நான் அவரை ஒரு பாசா நினைச்சுதான் பழகினேன். ராஜேஷோட அடுத்த குறி நீங்க தான். ஜாக்கிரதை. அவரை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன். அதுக்கு முன்னாடி என் மாமனார் ராஜசேகர நான் வரேன். என்னடி என்ன மாதிரியே கேஸ் கட்டு பாத்துக்கிட்டு இருக்க? என் தொழிலுக்கு போட்டியா வரலான்னு பாக்குறியா? இல்லங்க, வர்ற வாரம் நம்ம வீட்ல விசேஷங்க. என்னடி ஈர வெங்காய விசேஷம்? குழந்தை பிறந்து 6 மாசம் ஆகுது. அதுக்கு பேர் சூட்டு விழாவே வைக்கல. அதனால வர்ற வாரம் நம்ம உறவுக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு செருப்ப கட்டி நடுத்தல நச்சு நடிப்பேன். மூதேவி பிடிச்சவள. அடி எவனுக்கோ பிறந்த பிள்ளைக்கு 2 நேரம் சோறு போடுறதே பெரிய விஷயம். இந்த பேர் வைக்கிறோம் புள்ளியாரு வைக்கிறோம்னா மூஞ்சி முறையில பேத்து போடுவேன். என்னங்க இது? பேர் வைக்காம எப்படிங்க? கண்ணாத்தா அதாண்டி பேர் வச்சாச்சு போடி. இது அக்கிரமங்க. சம்மந்தி. சம்மந்தி அம்மா, என்னது இதெல்லாம்? குழந்தைக்கு Dress தான். ஆமா, குழந்தை எங்க? அதோ தூங்கிக்கிட்டு இருக்கு. தூங்கட்டும் தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். இத பாருங்க, குழந்தைய யார் கேட்டாலும் கொடுத்துறாங்க. எப்படியாவது உங்ககிட்ட இருந்து ஏதாவது குறுக்கு வழியிலயாவது இந்த குழந்தைய தட்டி பறிக்கணும்னு செல்வி நினைப்பா. ஏமாந்துராதீங்க. ஆமா, உங்க புள்ளையாண்டனே வந்து குழந்தைய கேட்டாப்ல, நான் கொடுக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிவிட்டேன். சபாஷ். வக்கீலா கொக்கா நானா? அதான் புகழ் வீட்டுக்கு வந்து உங்களை திட்டிக்கிட்டே இருந்தானா? அட, என்னைய பத்தி 1009 திட்டுடுமா. ஆனா உங்க மகன் உங்களைய பத்தி ஒண்ணு சொன்னான் பாருங்க. என்ன என்ன சொன்னா? அட, எங்க அம்மா தான் எனக்கு வில்லின்னு சொன்னான் பாருங்க. என்ன என்ன சொன்னீங்க? நீங்க தான் அவருக்கு வில்லியாமா. முதல்ல உங்களை ஒழிச்சு கட்டினாதான் அந்த வீடு உருப்பிடுமாமா. எல்லாம் அந்த நாசக்காரி செல்வியோடைய வேலை. அவதான் என் புள்ள கண்ணுல விரல விட்டு ஆட்டுறான். காதுல சாத்தா மாதிரி வேதம் ஓதுறான். ஒரிஜினல் வில்லியே அவதான். ஓஹோ, இதுல ஒரிஜினல் வில்லி டூப்ளிகேட் வில்லின்னு வேற இருக்குதா? சம்மந்தி, அவ சிண்ட நாம செமத்தியா தான் புடிச்சிருக்கோம். அவளுக்கு எங்க வலிக்குமோ அங்கதான் அடிச்சிருக்கோம். இந்த புள்ளைய பார்க்க முடியாம அப்படியே அவ அலமோதுறான். பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிறான். பைத்தியம் பிடிக்கிறது என்ன? பைத்தியம் பிடிச்சாச்சு. அவ பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு சீலத்தாக்கிட்ட கிழிச்சுக்கிட்டு அலைஞ்சாலும் நான் இந்த புள்ளைய கொடுக்க மாட்டேன். உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். இந்தாங்க, வாங்கிக்க. இந்த பணத்தை வச்சுக்கோங்க. என்னங்க இது சம்பந்தியம்மா? வச்சுக்கங்க. அவளுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஃபீஸ். வரட்டுமா? வர சம்பந்தி. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அடி கண்ணாத்தான், நம்ம பேத்திக்கு பேர் வச்ச நேரம் மகாலட்சுமி அப்படியே கொட்டுதுடி. இன்னும் நிறைய மகாலட்சுமி கொட்டும். ஆனா புள்ள பத்திரம். என்ன மன்னிச்சிருங்க மகேஷ். அப்படியே அச்சு அசல உங்கள மாதிரியே இந்த பொம்மை மாதிரி கொழு கொழுன்னு ஒரு அழகான ஆண் குழந்தைய உங்களுக்கு பெத்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நம்ம குழந்தைங்களோட நீங்களும் நானும் சந்தோஷமா வாழ போற நாட்களை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இருந்தேன் மகேஷ். ஆனா என் ஆசையில எல்லாரும் மண்ணை வாரி போட்டுட்டாங்க. என் கருவை கலைச்சிட்டாங்க மகேஷ். நான் என்ன பண்ணுவேன்? சாரி ஸ்னேகா, ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போயிட்டதுனால என்னால் வர முடியல.
நீங்க வரல, நீங்க யாரும் வருத்தப்படல. சரி, நான் வரலன்னா நீங்க எதுக்காக வருத்தப்பட போறீங்க? வந்தா 10 லட்ச ரூபா வட்டியும் முதலும் கேட்பேன்ல. நான் செத்துட்டா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கல்ல? சாரி, அந்த சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் இல்ல. அதுவும் தெரியும். உங்க நல்ல மனசை தெரிஞ்சுதா ஆபீஸ்க்கு வேலைக்கு வர சொன்னேன். ஆனா நீங்க கொடுத்த வார்த்தையை நீங்களே காப்பாத்தலனா எப்படி? என்ன புரியாத மாதிரி முழிக்கிற? மகேஷ கேஸ்ல இருந்து காப்பாத்தினா என்கிட்ட மறுபடியும் வேலைக்கு வரேன்னு சொன்னல. சொன்னேன், ஆனா எப்போ வருவேன்னு சொல்லலையே. சரி, எப்ப வருவ? எனக்கு தோன்றப்போ. சாரி ஸ்னேகா, நான் இங்க வரும்போது கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆனா நீ சோதிக்கிற. இட்ஸ் ஓகே. இங்க பாரு, நான் ஊர்ல இல்லாத சமயம் உங்க வீட்டுல நடந்த கூத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். நீ குழந்தை உண்டாகி கரு கலைஞ்சது, உங்க அம்மா விஷம் குடிச்சது, இதெல்லாம் நமக்கு தேவையா? இங்க பாருங்க, தயவு செஞ்சு என் குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஐயோ, மகேஷ் நல்லவன்ல. அவன் ஒரு அயோக்கியன், அவன் ஒரு ஃப்ராட், அவன் ஒரு சீட். அதை இன்னொரு ஃப்ராட் சொல்லும்போது நல்லா இதுவரை என்ன ஃப்ராட்னு சொல்லாத. அந்த மகேஷா? சாரி ஸ்னேகா. இத பாரு, நான் உன்னை என் ரஞ்சனியா பாக்குறேன், என் தங்கச்சியா பாக்குறேன். நீ ஒரு நல்லவனோட சேர்ந்து வாழ்ந்தினா நான் உன்னை மனசார வாழ்த்துவேன். அந்த மகேஷ் ஒரு அயோக்கியன், அது தெரியாமலே இல்ல தெரிஞ்சே அவனை வீட்டுல உட்கார வச்சு கவனிக்கிறேன். அவரால எனக்கு தானே கஷ்டம். எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி தாங்கி பழகி போனதுதான் என் உடம்பும் என் மனசும். ஐயோ, இந்த பாரு ஸ்னேகா, அவன் உன் கூட இருக்கிறது உன் மேல உள்ள காதலால இல்ல. அவனுக்கு வேற போக்கிடம் இல்ல, சம்பாத்தியம் இல்ல, பணமும் இல்ல. அதான் இந்த பார், திடீர்னு ஒரு பொண்ணு பணத்தோட நகையோட வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் அவன் ஓடிடுவான். நிச்சயமா இல்ல. சேலஞ்ச் பண்றியா? நான் வேணாலும் ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி நிரூபிச்சு காட்டவா? தொழில மாத்திட்டீங்களா? தாழ்த்தனமா பேசாத. அவனுக்காக உன்னை சுத்தி இருக்கிறவங்கள நீ எதுக்காக பகைச்சுக்கிற? பார், உன்னால உங்க அம்மா தற்கொலை வரைக்கும் போயிட்டாங்க. இதெல்லாம் தேவையா ஸ்னேகா? எந்த அம்மாவாது தான் பொண்ணு புருஷனோட வாழறத வேண்டாம்னு நினைப்பாங்களா? ஐயோ பா, தலை வலிக்கிறது. ஸ்னேகா, நாம தான் மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு யாராவது அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தலைவலி வந்துடும். அவங்க போயிட்டாங்கன்னா தலைவலியும் போயிடும். நான் பேசுறது உனக்கு தலைவலியா இருக்கா? இதப்பா, உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிற. சரி, இது சம்பந்தமா நான் பேசுறது உங்ககிட்ட இதான் கடைசி. அப்பாடா, இதையே தான் நானும் சொல்றேன். நீங்க அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி இனிமே என் வீட்டுக்கு வராதீங்க. ஸ்டாப் இட். என்னடி 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஒரு பைசா கூட திருப்பி கொடுக்காம திரும்புறா பேசுற? நான் நினைச்சனா சொடுக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள நீயும் இருக்க மாட்ட, உன் மகேஷும் இருக்க மாட்டான். பாக்குறியா? அவ்வளவு கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க கேஷவன். ஆக்கறதுக்கு நீங்க பிரம்மாவும் இல்ல, அழிக்கிறதுக்கு நீங்க சிவனும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சாதாரண ஜந்து. ஜந்து, சாதாரண ஜந்து. இது வரைக்கும் இந்த ஜந்து அட்வைஸா பண்ணிக்கிட்டு இருந்தது. இனிமேல் அதிரடி நடவடிக்கை தான். இன்னும் 2 நாள்ல நீ என்கிட்ட அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரல, என் பேரை மாத்திக்கிறேன், என் தொழிலையும் மாத்திக்கிறேன். என்னடி அவசரமா ஃபோன் பண்ண? அருணா வந்துட்டாளா? அருணா இன்னும் வரலைங்க. காலையில போனாங்க. அவ போய் 6 மணி நேரம் ஆச்சு. முந்திலாம் எங்க போறாலும் சொல்லிட்டு போவா. இப்போதான் அவ நம்மள மதிக்கிறதே இல்லையே. எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சினிமாவுக்கு போயிருப்பாளா? அப்படி போயிருந்தாதான் அவ சகஜ நிலைமைக்கு வந்துட்டா நிம்மதியா இருப்பேனே. ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி. ஜாலியா 2 பேரும் மகாபலிபுரம் வரைக்கும் பைக்ல போயிட்டோம். ஐயோ வா முரளி. என்னங்க நீங்க? புருஷ செத்து 1 மாசம் கூட ஆகல.
அதுக்குள்ள இப்படி கண்டமனை சுத்திக்கிட்டு இருக்காளே அந்த அவள பரட்ட தலையனா நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வாடி உள்ள வாடி. ரேகப்படி உன் நேரம் நல்லா இருக்கு. ஏண்டா பரதேச பயல எதிரா என் பொண்ணு எந்த நிலைமையில இருக்கா அவளை கூட்டிக்கிட்டு நீ மகாபலிபுரம் போனியா? ஆமா, அவன் கூப்பிட்டா நான் போனேன். அவ எங்க கூப்பிட்டாலும் போயிடுவியா? ஆமா, போவேன். அவ என்ன செய்வேன். செய்யறியா? என்னைய எடுத்து பேசுறியா? என்னைய அடிக்கிறியா நீ? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. எந்த தாய் தகப்பனாது தன் பொண்ணோட வாழ்க்கை வீணா போகணும்னு நினைப்பாங்களா? நீ நல்லா இருக்கணும் தானே நாங்க நினைச்சோம். ஆனா என்ன பண்றது, உன் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு நாங்க ஊருக்காத நாடு இல்லடி. ஆனா நீ இந்த பொறுக்கிய கூட்டிட்டு மகாபலிபுரம் போயிட்டு வரியா? அதானே உன் புருஷனை ஒருத்தன் கை நீட்டி அடிக்க வந்துட்டானதும் இவ்ளோ கோபப்படுறியே. இவ்ளோ சின்ன வயசுல உன் பொண்ண விதவை கோலத்துல பாக்குறியே, உன் நெஞ்சு துடிக்கல? நான் செய்யறதெல்லாம் பார்த்து உங்க ரத்தம் கொதிக்குதாப்பா? எனக்கு பிடிச்ச ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஜெயில இருக்கிற எவனோ ஒருத்தனுக்கு போய் என்ன பொண்ணு பார்க்க வச்சீங்களே, அப்ப என் ரத்தம் எப்படி கொதிச்சிருக்கும்? என் காதலுக்கு கல்லறை கட்டி என் வாழ்க்கையை பாழடிச்சு முதல் ராத்திரியிலேயே என்ன விதவையாக்கி ரசிச்சீங்களே, அப்ப என் ரத்தம் எப்படி கொதிச்சிருக்கும்? இத பாரு அருணா, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. அதுக்காக நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அருணா, நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோமே, நீ வந்து மாத்திக்க மாட்டியா? உன் இஷ்டப்படிதான் நடந்துக்குவியா? ஆமா, என் இஷ்டப்படிதான் நான் நடந்துப்பேன். உங்க இஷ்டப்படி வாழ்ந்து நான் விதவை ஆயிட்டேன். உங்க சான்ஸ் முடிஞ்சு போச்சு. இனிமே என்னோட சான்ஸ், என்னோட சாய்ஸ், என்னோட வாழ்க்கை. என்ன தடுக்காதீங்க. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரு வழியா ஜப்திக்கு போன வீடு திரும்ப கிடைச்சிடுச்சு. ஆனா இனிமே நமக்கு பேச்சுலர் லைஃப் தான். மாமா, மாமா, வாமா, வா 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 வா. எங்கம்மா வந்த? அதான் நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? ஏன் மாமா, நீங்க பண்ணது உங்களுக்கு நல்லா இருக்கா? எது இந்த வீட்டுக்கு வந்ததை சொல்றியா? என் வாழ்க்கையோட விளையாட நினைச்ச விபரீத விளையாட்டை பத்தி சொன்னேன். நானே ஒதுங்கி இருக்கிறேன், ஏமா இப்படி எல்லாம் சொல்ற? ஒதுங்கிட்டீங்கன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் மாமா. ஆனா தப்பு பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு இப்பதான் புரியுது. நான் ஓடி ஒளிஞ்சிருக்கிறேனா? நான் தப்பு பண்ணிட்டேனா? என்னமா சொல்ற? ஏன் மாமா, நான் உங்களை என் அப்பா ஸ்தானத்துல தானே வச்சிட்டு இருக்கேன். நானும் என்னைக்கும் அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கலையேம்மா. உன்னை என் மக மாதிரி தானே பாத்துட்டு இருக்கேன். நீங்க பேசாதீங்க மாமா, துரோகம் பண்ணிட்டீங்க எனக்கு. பூஜா, எனக்கு இந்த ஜென்மத்துல ஒரு கல்யாணம் போதாதா? மகேஷால நான் கஷ்டப்பட்டது போதாதா? அனுபவிச்ச துக்கம், அழுத கண்ணீர், வாழ்க்கை பூரா வேதனை, இதெல்லாம் போதாதா எனக்கு? எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணும்னு நான் கேட்டேனா? இன்னொரு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டேனா? உங்க பர்சனல் விளம்பரம் மணமகள் தேவைன்னு. ஓ, அதுவா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், விஷயத்த சொல்லுங்க. இது என் மருமக, பேரு ரோஜா. இவளுக்கு தான் நான் மறுமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன, நீங்க மாமனாரா? வழக்கமா அப்பா தான் மகளுக்கு.
எனக்கு என் மருமகள் தான் சார் மக. வேற எந்த சொந்த பந்தமும் கிடையாது. உங்க மருமக விடவா? இல்ல சார், என் மகன் இருக்கான். வேஸ்ட் ஃபெல்லோ. அவ நடத்த சரியில்லை. வேறொரு பொண்ணோட குடும்பம் நடத்துறான். நானும் என் மருமகளும் அவனை திருத்தறதுக்காக எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம், முடியல. அதனால என் மகனையும் மருமகளையும் விவாகரத்து வாங்கி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என் மருமகளுக்கு மறுமணம் செய்யலான்னு ஒரு ஐடியா. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு 2 வருஷம் ஆகும் போல இருக்க. நான் அவ்வளவு காலம் வெயிட் பண்ண முடியாது. நீங்க விவாகரத்து ஆன பிறகு வந்திருக்கலாம். என் மருமக வாழ்க்கையே வெறுத்து போய் எதிர்காலத்து மேல எந்த நம்பிக்கையும் இல்லாம இருக்கா. முதல்ல அவளுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரணும். அதுக்கு அவ கட்டிக்க போற ஆளோட பழகணும். அதுக்கப்புறம்தான் அவ டைவர்ஸ் முடிவுக்கே வருவா. அதான் இதுல இருக்க சிக்கல். அப்ப அவங்க இன்னும் அந்த முடிவுக்கே வரலையா? இல்ல, பிராங்கா சொல்ல போனா நான் ரோஜாவுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணதே அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சு போனா கொதிச்சு போயிடுவா. அந்த அளவுக்கு குடும்ப உறவுகள் மேல பற்று உள்ளவ. குழந்தை இருக்கு, பேரு ஜீவா, 3 வயசு ஆகுது. நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நானும் ஒரு வாழ்க்கை துணையை தேடிட்டு தான் இருக்கேன். ரோஜாவை போட்டோல பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. ரொம்ப குடும்ப பங்கா இருக்காங்க. நானும் இந்த மாதிரி பொண்ணை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சார், ரோஜா இப்போ ஒரு வேலையை தேடிட்டு இருக்கா. அதே சமயத்துல நான் அவளுக்கு ஒரு மணமகனை தேடிட்டு இருக்கேன்றது அவளுக்கு தெரியாது. அதனால ஏன் யோசனை என்னன்னா, உங்க ஆபீஸ்ல அவளுக்கு 1 மாசம் வேலை கொடுங்க, பழகுங்க, அவளுடைய நடவடிக்கைகளை கவனிங்க. அதுக்கப்புறம் அவளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிக்கலாம். இதெல்லாம் நீ என்கிட்ட வாயை திறந்து கேட்பியாமா? அதனால உன் கஷ்டத்தை பார்த்து நானே எடுத்த நல்ல முடிவு. கிணத்துல விழுந்து சாகலான்னு இருந்தவளை காப்பாத்தி நெருப்பு வச்சு கொளுத்தலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க. இவ்வளவு கடுமையா பேசாதம்மா. வேற எப்படி மாமா பேசுறது? அதுவும் தற்கொலை தான், இதுவும் தற்கொலை தான். இன்னொரு கல்யாணம் எனக்கு பண்ணணும்னு என்ன கேட்காம நீங்களே எப்படி முடிவு பண்ணுவீங்க? இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட யார் சொன்னது? யார் சொன்னா என்ன? நீங்களே இப்படி என் குழந்தையோட சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு நினைச்சேன். இல்லம்மா, ஒருவேளை அது முடியாம போயிருந்தா நான் செத்து போயிருப்பேன். ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். ராஜேஷ்க்கு என்னம்மா குறைச்சல்? பணம், பதவி, வசதி, கண்ணியம். சிச்சி, அந்த ராஜேஷ் ஒரு மனுஷனா? படுபாவி. என் மேல இருக்க வெறுப்புல அவரை ஏமாத்திட்டுற. அந்த ராஜேஷோட சுயரூபம் இப்பதான் மாமா எனக்கு தெரிஞ்சது. சுயரூபமா? நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ராஜேஷ் நல்லவே இல்ல மாமா. மகா அயோக்கியன். நாம இவ்வளவு நாளா அயோக்கியன் நினைச்சிட்டு இருந்தோமே, அந்த கமலேஷ் அவர்தான் நல்லவர் மாமா. இது என்ன புது கதை? நான் ராஜேஷோட வைஃப் ரேகாவை பார்த்துட்டு தான் வரேன் மாமா. அவங்க எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகல மாமா. ஆனா மன கருத்து வேறுபாடு இருந்துட்டு இருக்கு. ராஜேஷ் ரேகாக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு. ரேகா பிரசவத்துக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல இவரு வேலைக்காரியோட தவறா நடந்திருக்காரு. இத தட்டி கேட்டப்போ வேலைக்காரனோட ரேகா தவறா நடந்துகிட்டு தான் இவர் நாடகம் ஆடி இருக்காரு. ச்சே, இது எவ்வளவு பெரிய அக்கிரமம். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க அம்மா ஐசியூல இருந்து ரூம்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா? ஆயிட்டாங்க மேடம். எந்த ரூம்? நம்பர் 12. தேங்க் யூ. நில்லு. என்ன சார் இது? எங்க வந்த? நான் எங்க அம்மாவை பார்க்க வந்தேன். உங்க அம்மாவை நீ பார்க்க முடியாது. ஆனா நான் உங்களை பார்க்க விருப்பப்படுறேன். அவங்க எங்க அம்மா, நீங்க வழி விடுங்க. எங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்றியே, இதெல்லாம் வைதேகி விஷம் சாப்பிடறதுக்கு முன்னால சொல்லியிருக்கணும். இப்ப அவ உன்னை பார்க்க விரும்பல. பாட்டி, நீயுமா? நான் எங்க அம்மாவை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். உங்ககிட்ட இருக்கிற இந்த அடம் பிடிவாதம் இதான் உங்க அம்மாவுக்கு பிடிக்கல. உங்ககிட்ட இருக்க அடமும் பிடிவாதம் உங்க அம்மாவுக்கு இருக்குல்ல, அவ உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்ப நீங்க வழியை விடுறீங்களா இல்லையா? முடியாது. என்ன இது? அம்மா, அம்மா என்னமா இது? இவெல்லாம் உன்னை பார்க்க விடாம என்ன தடுக்கறாமா? நான் உன்னை பார்க்கணும். என்ன உள்ள வர விடுமா? அவ தான் உன்னை பார்க்க விரும்பலன்னு சொல்றால, திரும்ப திரும்ப வந்து எதுக்கு தொந்தரவு பண்ற? அவ உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உனக்கு மகேஷ் தானே முக்கியம். போய் அவன் சட்ட காலரை பிடிச்சி தொங்கு. இங்க வந்து உயிர் எடுக்காத. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கும். நாங்க சண்டை போட்டுப்போம், அப்புறம் சேர்ந்துப்போம்.
எங்க அம்மாவை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் அவளோட அண்ணன் வெல்விஷர். எங்க அம்மாவுக்கு நான் பொண்ணு, நான் ஸ்னேகா, பாப்பேன். நீ உள்ள போக கூடாது. நான் சொல்றதை கேளு. சொல்றதை கேளுன்னு சொல்றேன். என்ன இங்க கலாட்டா? டாக்டர், எங்க அம்மா உள்ள இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பார்க்க விடாம தடுக்கறாங்க. நான் தான் அப்பவே சொல்லிருக்கேன்ல, உங்க அம்மா உங்களை பார்க்க விரும்பலன்னு. டாக்டர், அது அப்போ. இப்போ நிலைமை மாறல. என் பேஷண்ட் பார்க்க விரும்பாதவங்கள நான் உள்ள அலோ பண்ண மாட்டேன். சோ அவங்க ஆஸ்பத்திரியில இருக்க வரைக்கும் நீங்க அவங்கள பார்க்க முடியாது. நான் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண உடனே அவங்க வீட்டுக்கு தானே வருவாங்க. அப்ப பாத்துங்க. இப்ப கிளம்புங்க. இல்ல, நான் போக மாட்டேன். நர்ஸ், எஸ் டாக்டர். இவங்களை கொண்டு போய் வெளில விடுங்க. சரி மேடம், வாங்க மேடம். அட பாவி, ஒரு பத்திரிக்கை முதலாளியா இப்படி? இந்த காலத்துல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியலையேம்மா. எனக்கு அசிங்கமா அருவருப்பா இருக்கு மாமா. அந்த ஆள்கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சம்மதம் கேட்டிருக்கீங்க. அதுக்காக எனக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லிருக்கீங்க. அது வந்துமா, அவன் கூட பழகுனதுக்கு அப்புறம் நீயும் மனசு மாறி. நீங்களே என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க மாமா. அந்த ராஜேஷ நான் ஒரு முதலாளியா நினைச்சுதான் வேலை பார்த்தேன். ஆனா அவன் என்ன வேற மாதிரி மனசுல நினைச்சிருப்பான். என் கழுத்துல இருக்கிற தாலியை பத்தி கூட கவலைப்படாம அவன் மனசுல அதுக்கு நீங்களே சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க மாமா. என்ன மன்னிச்சிருமா. நான் உனக்கு நல்லதை தவிர்த்து கடவுள் சாட்சியா வேற எதையுமே நினைக்கலமா. படுபாவி, அவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மறைச்சு டபுள் கேம் ஆடி இருக்கிறான். அவனை சும்மாவா விடுறது? நார் நாரா கிழிக்கிற. இதோ இருமா, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அவனை मोबाइल नहीं। हाय मुरली, இன்னைக்கு உன் பர்த்டே தானே? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓகே ஓகே. ஆமா, ட்ரீட் ஒன்றும் கிடையாதா? என்னது, ஈவினிங் டான்ஸ் பார்ட்டியா? சரி. ஏய் ஆமா, வரதுக்கு மிட் நைட் ஆயிடுமே. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன, புருஷனா இல்லை புள்ளக்குட்டியா கவலைப்படுறதுக்கு? ஐ எம் அ ஃப்ரீ பேர்ட். சரி, ஓகே. நான் வந்துட்டேன். டான்ஸ் தானே, அதுவும் உன் கூட ஆடிட்டா போச்சு. பாய். பாக்கியம், என்னடி இவன்? நம்ம என்னமோ வேணும்னே வாழ்க்கையை கெடுத்துட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா. உடனே இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. இவளை இப்படியே விட்டுட்டா இந்த ஊரே நம்மள பார்த்து காரி துப்புற மாதிரி பண்ணிடுவாங்க. சரி, நம்ம என்ன செய்யணும்னு இவ எதிர்பார்க்கறா? நீ தான் கொஞ்சம் அவட்ட கேட்டு சொல்ல. இல்லங்க, நீங்களே அவகிட்ட கேளுங்க. ஹலோ, முரளி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன, இப்ப எதுக்கு போனை வாங்குனீங்க? போதுமா இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? ஏற்கனவே நாங்க செஞ்ச தப்புக்கு தான் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்றத எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. இதை பாரு அருணா, நடந்ததுக்கெல்லாம் நாங்க தான் காரணம். எங்களை மன்னிச்சிருமா. குற்ற உணர்வோடு ஏற்கனவே நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோமா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏய், நீ எங்களை அவமானப்படுத்துறதெல்லாம் போதும். நாங்க என்ன செய்யணுமோ அதை சொல்லி தொலை. அதை நாங்க செய்யறோம். ஒரே வீட்டுல இருந்துகிட்டு பெத்தவங்களை எதிரி மாதிரி பாக்குறியே, அதை எங்களால சகிச்சுக்க முடியலடி. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போன பிறகு ஞானோதயமா? இப்ப நான் என்னமா செய்யணும்? உன் வாழ்க்கையை எப்படி சீரமைக்கணும்னு சொல்லு, செஞ்சுட்டு போறேன். இப்படி அனாவசியமா என்னை சித்திரவதை பண்ணாதமா. நான் விரும்பின தமிழ அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என் வாழ்க்கைக்கு நிரந்தரமா மூடு விழா பண்ணிட்டீங்க. இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல நீங்க செய்யறதுக்கு தான் என்ன இருக்கு? சரிம்மா, உனக்கு இப்ப என்ன வேணும்? நாளைக்கு தமிழை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். போதுமா? அப்பா, என்ன சொன்னீங்க? அந்த தமிழை உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறேம்மா. சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
வாழ்க்கைய ரொம்ப நல்லா அமைச்சிருப்பேன். நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டீங்க. நான் என் புருஷனை மாத்திக்க முடியுமாப்பா? முடியாதுப்பா. அழாதம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. உன் காதல் ஜெயிச்சிருச்சுமா. அந்த தமிழையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சந்தோஷமா இருமா. இல்லப்பா, இனிமே அந்த மாதிரி எனக்கு எந்த ஆசையும் இல்ல. முடிச்சு போன என் வாழ்க்கை முடிச்சு போனதாவே இருக்கட்டும். ஆனா என்ன காதலிச்ச ஒரே பாவத்துக்காக தமிழ் ஜெயிலுக்கு போனதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த தண்டனை அவருக்கு ரொம்ப அதிகம்பா. அவரை முதல்ல வெளியே கொண்டு வாங்க. ஆனா எனக்கு நடந்த எந்த விஷயமும் அவருக்கு தெரியக்கூடாது. என் புருஷன் செத்ததோ நான் விதவையானதோ அவருக்கு தெரியவே வேண்டாம். நீங்க எனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இத மட்டும் செய்யுங்கப்பா. இதுக்கப்புறம் நானும் என் போராட்டத்தை நிறுத்திக்கிறேன். சரிம்மா, நான் தமிழை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரேன். அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லப்பா, என் மனசும் உடைஞ்சிருச்சு. நான் கல்யாணம் ஆனவங்கிற நினைப்பும் அவர் மனசுல ஆழமா விழுந்திருக்கும். விட்டுடுங்கப்பா. எந்த தப்பும் பண்ணாத தமிழ நீங்க ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. அது நீங்க பண்ண பாவம். அதுக்கு பரிகாரமா நீங்க தான் அவரை ரிலீஸ் பண்ணணும். சரி, ஓ வாழ்க்கைக்கு என்னடி கதி? இப்போதைக்கு தமிழ் நம்பிய நீங்க காப்பாத்துங்க. எனக்கு அது போதும். அருணா, அருணா, அந்த போலிச்சாமியார் மேட்டரை ஹெட்லைன்ல போடாதீங்க. ஜனங்களுக்கு அரசாங்கம் வழங்கி இருக்க திட்டங்கள் எல்லாம் ஹெட்லைனா போடுங்க. சார், இப்ப போலிசாமியார் மேட்டர் தான் சார் ரொம்ப பரபரப்பா இருக்கு. அது வாஸ்தவம் தான். ஆனா அதை விட பலன் தரக்கூடியது ஜனங்களுக்கு அரசாங்க திட்டங்கள் பற்றிய செய்திகள். பரபரப்பை விட பத்திரிகை கடமை பயனுள்ள விஷயங்களை மக்களுக்கு தரதுதான். புரியுது சார். சபாஷ், பிரமாதம். இப்படி எல்லாம் நல்லவரா நடிச்சு நீங்க ஊரை ஏமாத்தலாம், ஆனா எங்களை ஏமாத்த முடியாது. நீங்க போகலாம். ஓகே சார். வாங்க மிஸ்டர் ராஜசேகர். என்ன நீங்க ரெண்டு பேரும் கோவமா வந்திருக்கீங்க? உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, கூல் ட்ரிங்க்ஸா? யோ, நாங்க ஒன்னும் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசி விருந்து சாப்பிட வரல. நீ எப்பேற்பட்ட அயோக்கியன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன மரியாதை குறையுது? உனக்கு என்ன மரியாதை? நீ என்னமோ ரொம்ப நல்லவன் மாதிரியும் உன் தம்பி தான் அயோக்கியம் மாதிரியும் நாடகம் ஆடி என்னையும் ரோஜாவையும் நம்ப வச்சிருக்கிற. இப்போ உன் சாயம் வெளுத்து போச்சு. உன் சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன உளறீங்க? உண்மையை சொன்னா உனக்கு உளறலாம் இருக்கா? பத்திரிகை தொழில்ன்றது எவ்வளவு புனிதமானது. நீதி, நேர்மை, பொது நலத்தோடு மக்களுக்காக பாடுபடுறது தான் பத்திரிகை தொழிலோடைய தர்மம். ஆனா நீ சுயநலத்தோட உன் தம்பியுடைய வாழ்க்கையே நாசப்படுத்திட்ட. உன் பர்சனல் லைஃப்ல சாக்கடை ஓடுது. அதை சுத்தப்படுத்துறதை விட்டுட்டு அடுத்தவன் வீட்டு சாக்கடைக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கிறிய தேச துரோகி. மிஸ்டர் ராஜசேகர், வார்த்தைகள் அளவுக்கு அதிகமா போகுது. தப்பு செஞ்சது நீங்க. அதை மறைச்சிட்டு சொந்த பொண்டாட்டியை அசிங்கப்படுத்திட்டீங்க. அவங்களுக்கு தகாத உறவு இருக்குன்னு அவங்கள கொச்சப்படுத்திட்டீங்க. அதுவும் உங்க கூட பிறந்த தம்பி கூடவே. இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த லட்சணத்துல ஏன் வாழ்க்கை கெடுக்க கிளம்பிட்டீங்க? நீங்களே ஒரு மனுஷனா? கடைஞ்செடுத்த அயோக்கிய ராஸ்கல், மிருகனா நீ. என் மருமக வாழ்க்கையை கெடுக்க பாத்தியே. Will you stop the nonsense? ஏயா, நானா வந்து உன் மருமகளை என்கிட்ட வேலைக்கு அனுப்புன்னு கேட்டேன். நீ ஏன் வந்த? என் மக பொம்பளை பொறுக்கி கருதல, அதனால என் மருமக வாழ்க்கையை நாசமா போயிடுச்சு, என் மருமகளுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் அவகிட்ட சொல்லிடாதீங்க. முதல்ல அவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவளை உங்க வழிக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னதே நீதானையா? எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கங்க அது இதுன்னு பேசி என் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினியே, அதெல்லாம் மறந்துட்டியா? நீ நல்லவன் சொல்லி கேட்டையா? நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு எனக்கு தெரியாதியா பாவி. உங்க சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு நாளா உங்களை பத்தி தெரியாம உங்ககிட்ட வேலை செஞ்ச பாருங்க. என்ன சொல்லணும்? ரேகா ஒரு பத்தினி, கமலேஷ் ஒரு மாணிக்கம். அவர் உங்க மனைவிய அண்ணியா அம்மாவா தெய்வமா நினைக்கிறாரு. அவங்க 2 பேர் உறவையும் நீங்க கொச்சப்படுத்தினது பெத்த தாய கொச்சப்படுத்தினதுக்கு சமம். ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு. காப்பகத்துக்கு போனியா? ரேகாவை பாத்தியா? அந்த ரேகா இப்படி எல்லாம் சொன்னாலா?
அதை அப்படியே நீ நம்பிட்ட அதானே? ஆனா அது போய் குழந்தைங்களோட குடும்பம் நடத்துறது அவதான். உங்களை ஏமாத்துறது நான் இல்ல, அவதான். ஆமாமா, எந்த திருடன் தான் தப்பா ஒத்துக்கிறான்? பாவம் இந்த பத்திரிக்கை, அத படிக்கிற ஜனங்க. உங்கள மாதிரி கோட் சூட் போட்ட காட்டு மிராண்டிகளை விட அன்னைக்கு லாரியில அடிபட்டு செத்து போனானே விபச்சாரம் பண்ண ஒரு ஆளு, அவன் எவ்வளவு தேவல. போதும், நிறுத்துங்க. ஓவரா பேசிட்டு போறீங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? என்கிட்ட பத்திரிக்கை பலம் இருக்கு. ஒரு போன் பண்ணா போதும், போலீஸ் வீடு தேடி வந்து உங்களை எந்த கேஸ்ல வேணா புக் பண்ணலாம். நசுக்கி வீசிடுவேன், ஜாக்கிரதை. பத்திரிகையை பத்தியும் அதுல எழுதுற பேனாவை பத்தியும் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆதரிக்கிற அதே பத்திரிக்கை நாளைக்கு உங்களுக்கு எதிராகவும் மாறும். உங்க வியாக்கியானத்தெல்லாம் கேட்க நான் விரும்பல. ப்ளீஸ் கெட் அவுட். வெளியே போங்க. நீ வாமா, நீ நம்ம உண்மையை எழுதுற பத்திரிகை கிட்ட போவோம், பிரஸ் கவுன்சிலுக்கு போவோம், மக்கள் கிட்ட போவோம். அவங்கனால தாமா இவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். வாமா, நம்ம பாத்துக்கலாம். நம்ம வண்டவாளெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. இவங்க அதிகமா பேசினா நமக்கு தான் ஆபத்து. முதல்ல இவங்க பேச்சை நிறுத்தணும். அதுக்கு ஒரே வழி இவங்க மூச்சை நிறுத்தணும். துவரம் பருப்பு 1/2 கிலோ 10 ரூபாய், வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய், பொன்னி அரிசி 5 கிலோ 90 ரூபாய், புளி லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் கணக்கு எழுதுறது போய் இப்ப வீட்டு மளிகை சாமான கணக்கு எழுத வேண்டியதா இருக்கு. என்ன பொழப்புடா. நம்ம வீட்டுல இருக்கோம்னு தெரிஞ்சும் எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த கோயிலுக்கு போன ஸ்னேகாவையும் காணோம். பசிக்குது. யாரா நீங்க? சமூக சேவகனா? யாரா நீங்க? கேசவனால வீரலட்சுமி இல்ல ஏஜென்ட் மணி ஆளா? விடுங்கடா. யாரு கடத்தின்னு போறது? மகேஷ் சார், சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா ஸ்னேகா. மகேஷ் யாரோ கடத்தின்னு போயிட்டாங்க சார். கடத்திட்டாங்களா? ஆமா சார், நானும் என் பாட்டியும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது 2 ரவுடிங்க மகேஷ் அடிச்சு உதைச்சு ஒரு வேன்ல வச்சு இழுத்துன்னு போயிட்டாங்க. அம்மா, அந்த வண்டி நம்பர் தெரியுமா உனக்கு? ஐயோ, நான் பதட்டத்துல அதெல்லாம் கவனிக்கல. ஆனா வெள்ளை கலர் மாருதி வேன் சார். அந்த ரவுடிகளை அடையாளம் காட்ட முடியுமா? இல்ல சார், நான் அவங்களை யாரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்போ உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு பைசா கூட திருப்பி கொடுக்காம திரும்புறா பேசுற. நான் நினைச்சனா சொடுக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள நீயும் இருக்க மாட்ட, உன் மகேஷும் இருக்க மாட்டான். பாக்குறியா? இது வரைக்கும் இந்த ஜந்து அட்வைஸா பண்ணிக்கிட்டு இருந்தது. இனிமேல் அதிரடி நடவடிக்கை தான். இன்னும் 2 நாள்ல நீ என்கிட்ட அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரல, என் பேரை மாத்திக்கிறேன். இருக்கு சார். யாரு? அந்த கேசவன் மேலதான் சார் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஃபைனான்சியர் கேசவனா? ஆமா சார். என்னம்மா நீ?
அவர் தானே மகேஷ திருட்டு கேஸ்ல இருந்து கோர்ட்ல காப்பாத்தினாரு. அவரே எப்படி கடத்துவாரு? ஆமா சார், அவர்தான். மகேஷ் கூட நான் சேர்ந்து வாழறது கேஷவனுக்கு பிடிக்கல. மகேஷ் கூட நீ இனிமே வாழக்கூடாது, மகேஷ மறந்துடு, மீறி போய் நீ அவர் கூட வாழ்ந்தேன்னா என்னோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். நீ என் வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டிட்டு போனாரு சார். எனக்கு 2 நாள் டைமும் கொடுத்தாரு. அதனால தான் நான் இவ்வளவு நிச்சயமா சொல்றேன். சரி, விசாரிக்க. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி. என்னங்க சார்? சார் கொஞ்சம் உடனே ஆக்ஷன் எடுங்க சார். இன்னைக்கு ஏசி எல்லா ஸ்டேஷனுக்கும் ரவுண்ட்ஸ் வராரு. அவர் எப்ப இங்க வருவாருன்னு தெரியாது. அது வரைக்கும் நகர முடியாது. நான் பாத்துக்கிறேன், நீ போமா. சார் கொஞ்சம் அர்ஜென்ட் சார், புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் போமா, நான் பாத்துக்கிறேன். சரி சார், தேங்க்யூ. என்ன மேடம் இவ்வளவு லேட் பண்றீங்க? நான் வேற சவாரி போக வேணாமா? சாரிப்பா, நான் கேஷவன் சாரோட ஆபீஸ்க்கு போகணும். கேசவன் சார் ஆபீஸா? அது எங்க இருக்கு? ஐயோ, அண்ணா நகர்ல இருக்கு. சரி வாங்க. செல்வி, சாப்பிடுமா. இருமா, முக்கியமா எழுதிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு அந்த வேலையை பாருமா. சாப்பிடு. அம்மா, ஏதாவது பழையது இருந்தா போடுங்கம்மா. ஏற்கனவே 2 பிச்சைக்காரங்க தங்கி இருக்காங்க. வீட்ல இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போட முடியல, இதுல உனக்கு வேறையா? போ போ போ. பரவாயில்ல, ரோஷமுள்ள பிச்சைக்காரி. சொன்ன உடனே போயிட்டா. சம்பந்தி, இது உங்களுக்கே அடுக்குமா? குத்தல் குடைச்சல் பேச்சுக்கு ஒரு வரமுறையே இல்லையா? என் பொண்ணு சாப்பிடும் போதுதான் நீங்க இப்படி பேசணுமா? அட என்னம்மா நீங்க, நான் பிச்சைக்காரிய சொன்னேன், உங்களுக்கு ஏன் பொத்துக்கிட்டு வருது? அம்மா விடுமா, அந்த மக்கே மனநிலை சரியில்லை, அவங்க ஏதோ பேசிட்டு போட்டுங்க. ஏய், என்னடி சொன்ன? எனக்கு மனநிலை சரியில்லையா? யாரை சொன்னா? ஆமா அத்தை, புகழ்மணி தான் சொன்னாரு. என்னது, ஏன் புள்ள சொன்னானா? நீங்க வேணா புகழ் வந்த உடனே கேட்டு பாருங்களேன். செல்வி ஊர்ல எங்க அப்பாக்கு நிறைய பொண்ணுங்களோட தொடர்பு இருந்துச்சா, அத பார்த்த எங்க அம்மா ஆஃப் மென்டல் ஆயிட்டாங்க. அவங்க பண்ண பாவத்தினாலதான் எனக்கு குழந்தையே இல்ல, இந்த வீட்டுக்கு வாரிசே உருவாகல. அத பார்த்த எங்க அம்மா முழு மென்டல் ஆயிட்டாங்கன்னு அவரே சொன்னாரு. அவங்க சண்டை போட்டாங்கன்னா நீ திருப்பி சண்டை போடாத, இல்லன்னா யார் மென்டல்னு தெரியாம போயிடும். என்னடி சொன்ன நீ? என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஐயோ, ஐயோ, பேப்பர் கிழிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இதே புகழ்மணி பைத்தியம் ஊத்திடுச்சுன்னா பேப்பர் கிழிப்பாங்களா? ஏய், என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஏய், இது பாரு, உன்னை கொலையே பண்ணிடுவேன். இதையும் சொன்னாரு. நீங்க பைத்தியமே தான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பைத்தியத்தோட ஸ்டேஜ் கொலை பண்ணுவாங்களாம். ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? அம்மா என்னமா பிரச்சனைங்க? நீங்க தான் அவருக்கு வில்லியாமா. முதல்ல உங்களை ஒழிச்சு கட்டினாதான் அந்த வீடு உருப்பிடுமாமா. ஏண்டா, நீ என் பிள்ளையாடா? பெத்த அம்மாவை பத்தி கண்ட நாய்ங்க கிட்ட தப்பு தப்பா பேசியிருக்கியே, உனக்கு இது அடுக்குமாடா? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியாம்மா? கொஞ்ச நேரம் நான் வீட்டுல இல்லாட்டி ரெகலையா? சரி அதை விடு. செல்வி, நீ சாப்பிட்டியா? மானம் உள்ள மனுஷங்க இந்த வீட்டுல சாப்பிடுவாங்களா? ஆனா எனக்கு பசிக்குது. நீங்க மானங்கெட்ட மனுஷன் தான் எனக்கு தெரியுமே. பார், அனாவசியமா பேசாத. என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுங்க, நானும் எங்க அம்மாவும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். அந்த வக்கீல் தரமாட்டேங்கிறாரு. போலீஸ் கேஸ் கோர்ட்னு எவ்வளவு மெட்டி பார்த்துட்டேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு செல்வி, ப்ளீஸ். டேய், இவளங்க கிட்ட ஏன்டா நீ கெஞ்சிக்கிட்டு இருக்கற? இத பாரு, இவளங்களை நீ இப்பவே அடிச்சு துரத்தல, இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 கொலை விழாமா. அதுல ஒரு பணம் என் பணமா இருக்கட்டுமா? எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அட்லீஸ்ட் சந்தோஷமா சாவறேன். நீ தானே என்ன பெத்த, நீ என்ன கொன்னுடு. டேய், என்கிட்ட நீ பேசாத. எவ்வளவு தைரியம் தான் நான் மனநிலை சரியில்லாதவ
பைத்தியக்காரி அப்படின்னு இந்த கோட்டாங்கிட்டே அந்த குரங்கிட்டே சொல்லி இருப்பேன். நீ மனநல சரியில்லாதவளா? புகழ். அம்மா அப்படி நான் யார்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க தானே சொன்னீங்க. எப்ப சொன்ன? இப்பதானே ஏய், சொன்னீங்க. இப்ப எப்ப சொன்ன? இதோ இப்பதானே சொன்னீங்க நீங்க. ஏய் வீணா குடும்பத்துல குழப்பம் பண்ணாத சொல்லிட்டேன். அம்மா அப்படி இல்ல நான் யார்கிட்ட சொல்லவே இல்லம்மா. நான் உன்னை நம்ப மாட்டேன்டா. நம்ப மாட்டேன். அந்த வக்கீல் கிட்ட என்ன வில்லின்னு சொன்னவனாச்சு நீ. ஏண்டா இதையும் சொல்லலன்னு சொல்ல போறியா? அது வந்துமா ஏதோ வாய் தவறி. அது எப்படிடா வாய் தவறும்? என்ன பார்த்தா வில்லி மனநல சரியில்லாதவனு தோணுது. உங்க அப்பனை பார்த்தா பொம்பளை பொறுக்கின்னு தோணுதா? அம்மா என்னம்மா இப்படி பேசுற? நான் என் முகத்துல முழிக்காத, என் கூட பேசாத. இவளுங்களை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்து. இல்லைன்னா உங்க அம்மா தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்க. அம்மா என்ன செல்வி இது? இல்லாத பொல்லாது நான் சொன்னதா சொல்லி எங்க அம்மாவை உசுப்பி விடுறேன். வேற என்னங்க பண்றது? எனக்கு வீட்ல போர் அடிக்குது. அதனால தான் உங்க அம்மா வம்பு கேட்டேன். ஐயோ இது உனக்கே நல்லா இருக்கா? இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்கிட்ட இருந்து புடுங்கின குழந்தைய என்கிட்ட திருப்பி கொடுங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். செல்வி இங்க பாருங்க, நான் சொல்றத செய்யலன்னா நான் இப்படிதான் புதுசா சண்டை உருவாக்கிட்டே இருப்பேன். அதனாலே உங்க அம்மா ரத்த கொதிப்பு வந்து சாவாங்க. ச்சே எல்லாம் தலை எழுத்து. செல்வி, இன்னும் எத்தனை நாளைக்கிட இந்த கொடுமை? நான் என்னமா இதெல்லாம் விருப்பப்பட்டா செய்யறேன். என் குழந்தை திருப்பி கிடைக்கிற வரைக்கும் இவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். குழந்தை கிடைக்கிற வழியே தெரியலையேம்மா. இருக்கும், ஏதாவது ஒரு வழி இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். செல்வி, எனக்கு ஒரு யோசனை தோணுதடி. என்ன? தேவியோட குழந்தைங்கிறதுனால தேவியோட அப்பா அம்மா ரைட்ஸ் பேசுறாங்க. அந்த குழந்தைக்கு அப்பா இருக்குமே, அந்த அப்பாவோட உறவு முறையெல்லாம் இருப்பாங்கல்ல? இருக்காங்க. ஒரு கண்ணு தெரியாத அம்மா இருக்காங்க. இன்னும் வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க. இப்ப அதுக்கு என்ன? என்னடி இது? கையில தீப்பெட்டி வச்சுக்கிட்டு இப்படி இருட்டுல அலையிற? வெளிச்சம் உன் கையிலேயே இருக்க. என்ன சொல்ற நீ?